வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு துர்முகி பிறக்கிறது. இந்த துர்முகி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குதிரை முகம்னு அர்த்தம். குதிரை முக பெருமாளை குறிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டிற்கு தலைவர் சுக்கிரன் என்பதனால் எல்லோருக்குமே சுபிட்சம் அதிகமாகும், வளம் சிறக்கும் பொதுவாக. அதுக்கு பிறகு அவங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து, அவங்க செய்கிற பரிகாரத்தை பொறுத்து, அவங்களோட புண்ணியத்தை பொறுத்து, பாவ கணக்கை பொறுத்து பலன்கள் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நாங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை விரிவாக சொல்லி இருக்கிறோம், கேட்டு பயன்பெறுங்கள். இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை அவசரம், பிடிவாதம், அசட்டு தைரியம் இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய நிரந்தர பலவீனம், எப்போவுமே உங்களோட பலவீனம் இது. எனவே இன்றைக்கி கவனமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மன உறுதி அதிகமாக இருக்குது, புத்தி கூர்மை அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இது ரெண்டும் உங்களுடைய எப்போவுமே பலம். ஜெயிக்கிறீங்க, கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இதெல்லாம் உங்களுடைய பலம். அதனால் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை அசட்டு தைரியம், வீண் வீம்பு, பிடிவாதம் இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜைகளையும் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே நல்ல நாள். பணப்பரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டு, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய பலம் என்ன? விடாமுயற்சி, நேர்மை இதெல்லாம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. அசைவ உணவு கூடாது. கையிலையும் பையிலையும் பணம் கரெக்டாக வச்சுக்கணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுனையினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. எதிரிகளும் உதவி செய்வார்கள். சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான வாழ்க்கை, கலக்கிறீங்க, நல்ல நாளாக கட்டாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை நல்ல நாள், வீண் செலவு கிடையாது, மனசு நிம்மதியாக இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, கலக்கலான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, துர்முகி புத்தாண்டு இன்று பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை விளக்கமாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லோருமே கோயிலுக்கு போய் பசுநெய்யினால் தீபம் போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பசுநெய்யினால் தீபம் போடலாம், அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்தலாம். அப்படிங்கிறது தீபமேற்றிய பலனை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கும் நல்ல நேரம் கிடையாது. இது விட்டால் நல்ல நேரம் திங்கட்கிழமை தான், 18ஆம் தேதி வருகிற 18ஆம் தேதி திங்கட்கிழமை தான் காலை 6லேருந்து 7:30 நல்ல நேரம் இருக்குது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ராசி பலனை ரெகுலராக நீங்கள் பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் ஸ்பைஸ் ஸ்டுடியோ.